அன்பு சகோதரர்களே, சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் வியாழக்கிழமை அன்று என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ, மன் ஸல்லா அலைய யௌமல் ஜும்ஆ ஸமானீன மர்ரா, 80 தடவை யார் வியாழக்கிழமை பின்னேரத்திலிருந்து துவங்கி வெள்ளிக்கிழமை முழுவதும், இந்த வெள்ளிக்கிழமையிலே என் மீது எவர் 80 முறை ஸலவாத்து சொல்வாரோ, கஃபரல்லாஹு லஹு ذுனூப 80 சனா, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே 80 ஆண்டுகள் பாவம் செய்து பாவ மூட்டைகள் இருந்தாலுமே கூட அல்லாஹ் இந்த 80 முறை சொன்ன ஸலவாத்தின் பரக்கத்தினாலே அதையெல்லாம் நீக்கி விடுவான், போக்கி விடுவான். அல்லாஹு அக்பர். 80 தடவை சொல்லக்கூடிய ஸலவாத்து எவ்வளவு பெரிய பலனையும் கிஃப்டையும் நமக்கு கொடுத்துருதுன்னா, நமக்கு வயசு 20 தான் ஆகுது வச்சுக்குங்க, நமக்கு வயசு 40 தான் ஆகுது, ஆனாலும் நம்மள்கிட்ட எவ்வளவு பாவம் இருக்குன்னா, 80 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தா எவ்வளவு வாழ்ந்து பாவங்கள் செய்தால் எவ்வளவு செஞ்சிருப்பாரோ அவ்வளவு இருந்தாலுமே கூட அல்லாஹ் அதையும் இந்த ஸலவாத்தின் பரக்கத்தினாலே அடித்து நீக்கி விடுகிறான், மொத்தத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்தை சொல்கிறது? 80 முறை சொல்லணும்னு சொல்கிறீங்க, 80 வருஷத்தினுடைய பாவத்தை அடிக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய கிஃப்டாச்சே, எப்படி உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும், அந்த முறையை எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க, அழகான ஒரு ஸலவாத், ரொம்ப சிம்பிளான ஸலவாத். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அந்த ஸலவாத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் தருகிறோம், வாய்ப்பு இருந்தால் அந்த ஸலவாத்தை டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்க முயற்சிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பாக ஸலவாத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நான் புரிய வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கி நிறைய பேர் புரியாததுனால தான் மொத்தமாக பள்ளிகளிலே ஸலவாத்து சொன்னாலும் கூட ரொம்ப மௌனமாக அதை கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னமோ இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத மாதிரி நினச்சிக்கிறாங்க, அல்லது இந்த எல்லா மக்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஸலவாத்து ரொம்ப தவறானது, இப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அதை கடந்து போயிடுறாங்க. உள்ளபடியே வருத்தம் தான், வேதனை தான். அது அவர்கள் உள்வாங்க வேண்டும், அது அவர்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கான நல்ல வழியை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்றும் தான் நாங்கள் துவா செய்கிறோம். நாம் நிச்சயமாக அப்படித்தான் துவா செய்வோம். ஸலவாத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஒருவர் உணர்ந்து விட்டால் அவர் வாழ்க்கையிலே விடவே மாட்டார், சத்தியமாக விட மாட்டார். இமாம் ஜஸூலி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாமேதை அறிஞர் பெருமகனார், இந்த உலகத்திற்கு தலாயிலுல் ஹைராத் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு நூலை தொகுத்து கொடுத்தவர். தலாயிலுல் ஹைராத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நாளும் எப்படி ஸலவாத் சொல்வது, திங்கட்கிழமை என்ன ஸலவாத்து, செவ்வாய்க்கிழமை என்ன ஸலவாத்து, புதன்கிழமை என்ன ஸலவாத்து என்று வாரத்தின் 7 நாட்களாக 7 நாட்களிலும் 7 விதமான முறையிலே ஸலவாத்தை சொல்வதற்கு என்று தொகுக்கப்பட்ட அதி அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் இன்று உலகளாவிய அளவிலே புகழ்பெற்ற புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி வழக்கமாக அதை ஓதி வருகிற பழக்கத்தை நம்மிலே பல நபர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே சிறப்பான அமல் அது. பெரும் பெரும் அறிஞர்கள், பெரும் பெரும் மாமேதைகள், பெரும் பெரும் கல்வியாளர்கள் எல்லாம் அதை ஓதி அதனால் கிடைத்த பலனை, அதனால் தாங்கள் அனுபவித்த சிறப்பான விஷயங்களை தங்களுடைய சீடர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான ஸலவாத். இமாம் ஜஸூலி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஸலவாத்தை ஏன் தொகுத்தார்கள், அதன் காரணம் என்ன, பின்னணி காரணம் என்ன என்றால், இயல்பாகவே அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கல்வியாளர், பல புத்தகங்களை தொகுக்கக்கூடிய மகத்தான பணியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அவர்கள் ஒரு நாள் அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, பாங்கு சொல்லியாச்சு. இப்போ உதவு செய்கிறதுக்கு வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்க்குறாங்க, ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, ஆனால் கிணத்துல தண்ணி கீழே அடியில் கிடக்குது, ரொம்ப கீழே கிடக்குது. எடுக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை. அப்படியே அந்த கிணத்தினுடைய நீரை இறைப்பதற்கு வாளியும் கயிறும் இருந்தாலும் அது அவ்வளவு தூரம் எட்டும் விதத்திலே இல்லை, தண்ணி ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சான், ஒரு 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 சிறுவயது பெண் குழந்தை. அது வந்த உடனே கேட்டுச்சான், என்ன இமாம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை, உது செய்யணும், தண்ணி எடுக்க முடியல, ரொம்ப தூரமாக கீழே ஆழத்தில் கிடக்குது, எப்படி தண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இமாம் ஜஸூலி ரஹிமஹுல்லா. உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சான், நீங்கள் பெரிய இமாம், பெரிய கல்வியாளர், மிகச்சிறந்த அறிவாளி,
நிறைய நூட்களை எழுதி சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மகத்தான வேலையில் ஈடுபடுறீங்க, இந்த தண்ணியை எப்படி மேலே கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இமாம் ஜசூலி எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கிறாங்க. உடனே அந்த பெண் முணுமுணுத்து கொண்டே, வாயை கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டே என்ன செஞ்சது, தன்னுடைய எச்சிலை ஒரே ஒரு சொட்டு அந்த கிணற்றிலே அப்படியே விட்டது. தன்னுடைய எச்சிலை ஒரே ஒரு சொட்டு அந்த கிணற்றிலே விட்டது. நீங்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் சிலர் இதை மூடத்தனமாக எண்ணலாம். அப்படி எண்ணினால் அதற்கு நான் பொறுப்பல்ல. வரலாற்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நபிகளின் மீது பிரியத்தோடு முஹப்பத்தோடு இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் இந்த உலகத்திலே. அவர்களின் பிரியத்தோடு நாம் ஸலவாத்தையும் நபிகளின் மீது புகழையும் சொன்னால் என்னென்ன சாத்தியக்கூறுகள் எல்லாம், முடியாத விஷயங்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவான் என்பதற்கு உதாரணம் தான் இது. ஒரு சொட்டு எச்சிலை அந்த கிணற்றுக்குள்ளே விட்டதுதான் தாமதம். கிணற்றின் ஆழத்திலே கிடந்த அந்த நீர் மழை 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 என்று பொங்கி அப்படியே நுரை போன்று அப்படியே மேலே வந்தது. எந்த அளவுக்கு கிணத்துலேருந்து மேலே வந்துருச்சு தண்ணினா, கையால் அந்த தண்ணியை மொந்தரலாம், கையால் அந்த தண்ணியை அள்ளிடலாம். அள்ளி ஒது செய்தார்கள் ஹஸரத் இமாம் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹ். ஒது செஞ்சு முடிச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, அம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது ஆழத்தில் கிடந்த தண்ணி உன்னுடைய எச்சிலின் ஒரு துளி பட்டவுடன் அப்படியே பொங்கி மேலே வந்துருச்சே எப்படி? உடனே அந்த புள்ள சொல்லிச்சு, இது என்னுடைய அற்புதம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் தலைவரான எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத். அந்த பெருமானாரின் மீது உள்ளபடியே காதலோடும் அன்போடும் இஷ்கோடும் சொல்லப்பட்ட ஸலவாத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிமை. நான் ஸலவாத்தை சொல்லி என்னுடைய எச்சிலை உமிழ்ந்தேன், அந்த பரக்கத்தில் அல்லாஹ் தண்ணீரை மேலே கொண்டு வந்தான். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரம்தான் ஹஸரத் இமாம் ஜஸூலிக்கு சிந்தனை தோன்றியதாம், நாம் ஏன் ரசூலுல்லாவின் மீது ஸலவாத்தை தொகுத்து ஒரு நூலாக இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடாது என்று சிந்தித்தார்கள். அப்பொழுதுதான் தொகுக்க துவங்கினார்கள். மிகச்சிறந்த நூலை, ஆச்சரியமான நூலை, பல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய அதி அற்புதமான ஸலவாத்துகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த நூலை இன்றைக்கு வரை பயன்பாட்டிலே உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தலாயிலுல் ஹைராத் என்கின்ற நூலை இமாம் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹ் தொகுத்து கொடுத்தார்கள். இப்போ ஸலவாத்தின் மகிமை என்ன என்பது இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி தந்திருக்கும். யார் ஸலவாத்தை முஹப்பத்தோடு பிரியத்தோடு படித்தாலும் அதனுடைய பரக்கத்தை நம்முடைய கண்களிலே காண்பித்துடுவான் அல்லாஹ். எனவே அந்த ஸலவாத்துகளில் ஒன்றை தான் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும், குறிப்பாக 80 முறை ஓத வேண்டும். இப்போ கதைக்கு வாங்க, ஹதீஸுக்கு வாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கேட்டாங்க, எப்படி உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்கிறது? அந்த ஸலவாத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன ஸலவாத்து? அந்த ஸலவாத்துக்கு பேர் தான் ஸலவாத்துல் உம்மி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ நபியிக அல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்திக ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிகன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். யா அல்லாஹ், உன்னுடைய அடியாராகிய எங்கள் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, உன்னுடைய அடியாராகிய, உன்னுடைய நபியாகிய, உன்னுடைய ரசூலாகிய, உம்மி நபியாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தையும் சலாமையும் சொல்வாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த ஸலவாத்தை நாம் 80 முறை ஓதினால் 80 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ஒருவர் பாவம் செய்திருந்தாலும், அவ்வளவு பாவ மூட்டைகள் நம்மிடத்தில் இருந்தாலுமே கூட அல்லாஹ் அதை எல்லாவற்றையும் இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நீக்கி விடுகிறான். புனித ரமதானில் இருக்கிறோம், அதிகமாக இந்த ஸலவாத்தை ஓதுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.